வனாந்தரமான சூழ்நிலையில் வயல்வெளியில கல்லை தூக்கி போட்டு, அதுதான் அவருக்கு தலையீடு. யாரு ஞாபகம் தான் அவங்களுக்கு? அவங்கதான் யாக்கோபு. அவர் எத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் ஏமாத்துக்காரன். அப்படிதானே? ஏமாத்தினார? எத்தனை முறை ஏமாத்தினாரு? யாரெல்லாம் ஏமாத்தினாரு? சொல்லுங்க. சகோதரனை எப்படி ஏமாத்தினாரு? சேஷ்ட புத்திர பாரத்தை எனக்கு தந்தது கூட நிகழ்ச்சி. சாப்பாட்டுக்காக நித்தியமான ஒன்றை கிரயமாக்கிறார். சரியா? நித்தியமான ஒன்றை கிரயமாக்கிறார். அது அப்படி ஊழத்தா நான் சேஷ்டபுத்திர பார்த்த தான் சொல்லி கேட்கறது யாரு? யாருக்கு கேட்கிறார்? யாக்கோபு ஏசாவுக்கு கேட்கிறாரு. சரி, இன்னொரு முறையா ஏமாத்துறாருல அவரு. அவர் யாரை ஏமாத்துறாரு? யாரை ஏமாத்துறாரு? யாரு? அதான் யாரு ஏமாத்துறாரு? அப்பாவை. அப்பாவுக்கு என்ன பலவீனம்? தெரியாது. ஒருவருடைய பலவீனத்தை நல்லா கவனிக்க. ஒருவருடைய பலவீனத்தை அவரு நான் தான் யாரு? ஏசா. நான் தான் ஏசா. ஆனா அவர் யாரு? அவர் யாக்கோபு. அவர் ஏசா கிடையாது. தகப்பன்ட்ட நான் தான் ஏசான்னு சொல்லி ஏமாத்தினான். அப்புறம் அதனால ஏமாத்திட்டா அவங்க அப்பா இறந்து போயிடாரு. இறந்து போன உடனே ஒரு நாள் என்ன, நான் இவனுக்கு ஒண்ணு போடுவேன். எந்த நிரந்தரமாக சேஷ்ட உத்தரபாதத்துக்குரியவர் யாரு? முதல் பிறக்கிற ஆண் குழந்தை சேஷ்ட உத்தரபாதத்துக்குரியவர். சேஷ்ட உத்தரபாதத்துல என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? தகப்பனுடைய ஆசீர்வாதத்துல 2 மடங்கு. சரியா? 2 மடங்கு அவருக்கு கிடைக்கும். ஒரு குழந்தை தான் இவருக்கு கிடைக்கும். இளையவருக்கு சேஷ்ட உத்தரபாதத்துக்குரியவருக்கு 2 பங்கு கிடைக்கும். அதனால யார்தான் விடுவாங்க? ஏமாத்தினாலும் சரி, அடையணும் சரி, யாரை கேள்வி கேட்டா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. உங்களை சொல்லல, யாரு? யாரு? சரியா?